தங்க பிள்ளைக்கு பசிக்குதாக்க பசி வந்துச்சா தாங்க பா அத்தை சோறு ஊட்டி விடவா வா அடி வா நிலே ஈரமுண்டு இங்க உட்காந்துருப்பீலாம் அத்தை போய் சோறு போட்டு பிசைஞ்சு கொண்டுட்டு வருவானா சரியா அழுகாம இருக்கணும் அத்தை செத்த இடத்துல போய் சோத்த போட்டு கொண்டு வடியாந்துரு அழுகப்படாது ஒரு கண்ணில் நீர் கசிய தங்கத்துக்கு சாப்பாடு வந்துருச்சு சாப்பிடலாமா சொல்லு சாப்பாடு நல்லா இருக்கா சரிடி தங்கம்மா சாப்பிடுடி ஐயோ அத்தை ட்ரெஸ்ல சாப்பாடு சிந்திருச்சு கொட்டிட்டேனே கையில உள்ளதை இழுவி விட்டுட்டேனே ஐயோ பரவாயில்ல தங்க அத்தை தண்ணியை வச்சு தொடச்சிட்டு வந்துடவா ஆமா தண்ணி வச்சு தொடச்சா போயிடும் அத்தை அத்தை அப்பதான் வந்துச்சுன்னா திட்டு அத்தை ஐயோ அப்பதான் அடிக்குமே அப்பதான் அடிக்க மாட்டாடே நான் சொல்லிக்கிறேன் நீ சாப்பிடுறியா உட்காந்து அத்தை போய் கழுவிட்டு வந்துடுறேன் கலசி அங்கிட்ட இங்கிட்ட நான் தேடிக்கிட்டு தெரியல இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கவே கலசி அத்தை அடியா மாப்பிள்ளை வந்துட்டாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க உன்னை பொண்ணை அழைச்சிட்டு வர சொன்னா இங்க என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க என்ன சேலம் சட்டில இப்படி சோறுங்கிறமா இழுவி போயிருக்கிற ஏய் உன்னை வேலை பார்க்காம வெட்டி பார்க்காம சும்மா உட்காந்துருன்னு சொன்னா இல்லையா இல்லம்மா பசிக்குது சோறு வேணும்னு கேட்டா அதுதாம்மா போட்டு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் துளசி உனக்கு அறிவு இருக்க அப்படி இல்லையா அப்படி உன்னை ஒரு வேலையை பார்க்கப்படாது பேசாம செவனேன்னு உட்காந்துருந்தானு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் சோறு ஊட்டலாம் சோறு ஊட்டுன்னு என்ன நேரம் சோறு ஊட்டுறதுக்கு நேரம் இல்லை உனக்கு நேரம் ஏன் உனக்கு நேரம் காலம்ல பசி எடுக்கிறதுக்கு உன் ஆத்தக்காரங்க வந்துட்டால வேலையை விட்டு அவளை விட்டு சொல்லக்கூடாது இல்ல பத்தா அம்மா தான் உன் அத்தையிட்ட போய் சோறு ஊட்டி விட சொல்லுன்னு அம்மா தான் சொல்லுச்சு சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க சொகுசா போயிட்டு சொகுசா வந்து இருக்கவே எல்லாரும் அலைகிறாங்க ஆமா ஒரு பிள்ளைக்கு சோறு ஊட்ட விட முடியாதாமா சோறு ஊட்டலாம் வலிக்கு உன் ஆத்தாவுக்கு அம்மா அந்த ஊட்டி விடுவேன் அதனாலதான் என்கிட்ட வந்து கேக்குறா ஏமா கத்துற அந்த ஊட்டி முடிச்சிட்டம்மா அவதாம்மா சாப்பிட்டுட்டு இருக்கா சரி சரி எந்திரி முடி எந்திரி பேர் மேல் வேலை சிந்தி போய் கிடக்குது எல்லாத்தையும் போய் கழுவி வெளியிட்டு ஒழுங்கப்பா நான் ஊட்டி விடுறேன் அப்படி வேற சாப்பிடியா சரிம்மா இந்த வந்துடுறேம்மா கழுவிட்டு வந்துடுறேன் அத்தை போ அத்தை போய் கழுவு போ சரிடி தங்க பெத்த தாய் ஒருத்தி இருக்கா அவ தாயா இல்ல பேயான்னு தெரியல நீங்க தாய் கணக்கா போறதுல இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிற அப்புறம் பாசம் எங்க இருக்கா அங்கதான் அந்த ஒட்டும் ஆமா போ போ எந்திரிச்சு போ ஆமா பத்தா அத்தைதான் எனக்கு பிடிக்கும் அத்தைதான் எனக்கு பிடிக்கும் என் தங்க பிள்ளை தங்க பொண்ணு சாப்பிடு நூறு செம்மோ நமக்கு பாது மருமகளை கொஞ்சம் அதெல்லாம் போதும் போ சீக்கிரம் போ வா இன்னும் மல்லிகைப்பூ இருக்குதுல ஊர்பட்ட மல்லிகைப்பூ தான் வாங்கி அந்த வச்சிருக்கே கட்டி இங்கிட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டியதானே நம்ம நிறக்கிற மாதிரி இல்லையே நிறக்கலையே இன்னும் ஒரு சுத்து வைகி தலசு அதை வைக்க மாட்டேன் இதை வைக்க மாட்டேன் நிறைய போட மாட்டேன் நட்ட போட மாட்டேன் இந்த பிள்ளைய கிளப்பி அடிச்சு கூட்டிட்டு போவோம்ல ஏன் வேணாலும் வதையும் போயிரும் போங்க ஏன்டி நெட்டலகி நம்ம துளசியை பார்க்க நிஜமாவே இன்னைக்கு மாப்பிள்ளை வர்றாங்களா வரவேற்பெல்லாம் தடப்படலாம் நடந்துகிட்டு இருக்கு இல்ல நம்ம துளசியை பத்தி யாரும் காது வாக்கில் எதுவும் சொல்லி அப்படியே வந்த வாக்கில் ஓடி போயிட்டாங்களா இன்னும் வரக்கானோ ஏய் லதா ஏன்டி இப்படிலாம் சொல்ற அதெல்லாம் பரவாயில்ல பொறும் என்ன அம்புட்டு ஆர்வம் அக்களோட மாப்பிள்ளையை பார்க்க மாமாவை பார்க்க அம்புட்டு ஆர்வமோ பாப்போம் இவரும் ஆள் எப்படி இருக்காருன்னு பாப்போம் லதா மாப்பிள்ளை விட்டுக்கிற வந்துட்டாகடி வா 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 மாப்பிள்ளையை பாப்போம் எப்படி இருக்காருன்னு அடியாளே ஏ லதா நெட்டலகி உள்ள வாங்க முடி அடியே நெட்டலகி எல்லாரும் ஆன் ஆயிடுச்சு வா போலாம் அம்மா இருமா வரேன் மாப்பிள்ளை விட்டுக்கிற வாசலில் தான் இறங்குறாங்க மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த அம்மாவுக்கு மூக்கு மேலே வருத்துரும் முன்னாடி உள்ளே போவோம் எப்படியும் உள்ளே தானே வந்தாகணும் வா வா பார்த்துக்கலாம் ஏய் அடியே அடியே உங்களுக்கு கொஞ்சமாவது
ரெண்டு பேரும். எம்மா அப்போ நாங்கள் மாப்பிள்ளையை பார்க்கறது இல்லையாம்மா? அங்கிட்டு போம்மா, நாங்கள் மாப்பிள்ளையை பார்க்கணும். அதானே, நாங்க மாப்பிள்ளைய பாக்குறது இல்லையா? அதெல்லாம் நாங்களும் மாப்பிள்ளைய பார்த்தே தீருவோம். அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க தேவையில்லை. பேசாம சொல்றேன், இப்ப நான் கூப்பிடுற வரைக்கும் வெளியில வரக்கூடாது, உள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கணும். சிவகாமி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க பாரு. எங்க இருக்க? வா. வரங்க பேசாம உட்காருங்க படி, போங்க படி. இல்லடா, ஏன் அப்படி நிற்கிற? மாப்பிள்ளை வந்துட்டார் போல, வா கதை ஓரத்துலேருந்து ஒளிஞ்சுட்டாவது பார்த்து போடுவோம் வா. ஏன்டில்லதா, இந்த மாப்பிள்ளை ஒர்க் அவுட் ஆயிருமோ? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. இந்த மாப்பிள்ளை ஒர்க் அவுட்டு ஆகாது நம்ம துளசிக்கு. ஏய், வாயை கழுவிக்கொள்ள எருவ மாடு, எருவ மாடு. அவ ரூட்டு கிளியர் ஆனாதான் ஏன் ரூட்டு கிளியர் ஆகும். வாயை வச்சு தொலையாத. ஓஹோஹோ, உங்களுக்கு ரூட்டு அப்படி போகுதோ? பார்ப்போம் பார்ப்போம், வெயிட் அண்ட் சி, வெயிட் பண்ணி பார்ப்போம். எருவ மாடு, எருவ மாடு. காலை எங்க தூக்கி வச்சிருக்க? கபோர்டு மேல தூக்கி வச்சிருக்க, காலை கீழே இருக்கடி. கபோர்டு மேலே தான் தூக்கி வச்சிருக்கேன். என்னமோ உன் தலைமையில தூக்கி வச்சிருக்க மாதிரி சொல்ற. நான்லாம் ஒட்டு கேட்கறதா உன் தலைமையிலேயே காலை வச்சுட்டு உன் மேல தலைமையில ஏறிண்டே ஒட்டு கேட்பேன். இவா ஒருத்தி அங்கே தூக்கி வச்சிருக்க காலை, இங்கே தூக்கி வச்சிருக்காயின்னு. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. உட்காந்து பேசலாமா? உட்காருங்க எல்லாரும். நீங்க உட்காருங்க, முதல்ல உட்காருங்க. உட்காருமா தம்பி, உட்காரடா. அப்புறம் ஆக வேண்டியதை மேற்கொண்டு பேசலாமா? சரிங்க, அப்ப நீங்க பொண்ணை குடிச்சு வந்தீங்கன்னா மேற்கொண்டு ஆக வேண்டியது எல்லாத்தையும் பேசிடலாம். அதெல்லாம் பொண்ணு என்னால கிளம்பி ரெடியா தான் இருக்கிறா. இந்த குடிச்சு வந்துடுறேன். எங்க என்ன எங்க எங்கன்னு கூட்டிட்டு வா சாமி. நம்ம துளசியை குடிச்சு வரக்கு முன்னாடி வா, எல்லாருக்கும் டிஃபனை கொடுத்துடலாம். வாமா. ஏய் இங்க இரு. என்ன கேக்கேன்? ஒழுங்கா போடி, அம்மா கூப்பிடுறாங்கல்ல, போ. இல்லாதா, ஒருவேளை துளசிக்கு இந்த மாப்பிள்ளை கன்ஃபார்ம் ஆயிருமோ? கன்ஃபார்மு. இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. எனக்கு என்னமோ இதெல்லாம் செட் ஆயிரும், இந்த கல்யாணம் நடந்துருந்தான் தோணுது. இல்லையே, என் ஆள் மனது அப்படி சொல்லவில்லையே. இந்த கல்யாணம் நடக்கணும் தான் தோணுது. பார்ப்போம், வெயிட் அண்ட் சி. பெட்டு கட்டுவோமா? கமெண்ட் பேசுறது ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. நாங்கள் பொண்ணை முடிவு பண்ணுற வரைக்கும் எதுவும் கை எதுவும் நினைக்கிறது இல்லை. காஃபி மட்டும் கொடுங்க, அது போதும். காஃபியோ தண்ணியோ ஏதோ ஒன்று கொடுங்க, போதும். சாப்பாடு இது மாதிரி டிஃபன் சாப்பாடு எதுவும் வேண்டாங்க. அப்புறம் என்ன சாமி, என்ன நின்றுக்கிட்டே இருக்க? அதுன்னு சொல்கிறாங்கல்ல, டிஃபன்லாம் எதுவும் வேணாம்னு. நம்ம துளசியை கூட்டிக்கிட்டு காஃபியை கூட்டிட்டு வா சாமி, போ. டேய், பொண்ணை நல்லா பார்த்துக்கடா. என்னங்க, பொண்ணை கூட்டிட்டு வராங்க. பொண்ணை பாருங்க, மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மருமகங்க. நான் சொன்னல மாப்பிள்ளையோட அம்மாவே மகாலட்சுமி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இனிமே என்ன? அப்படியா? மாப்பிள்ளையோட அம்மாவே ஓகே சொல்லிட்டாங்களா? ஐயோ, அப்ப நீ ஒன்றும் அசைக்க முடியாதோ? ஆமா மாமா, துளசி வந்து உட்காருவா. என்ன மாப்பிள்ள, உங்க பொண்ணை பிடிச்சிருக்குங்களா? பொண்ணை பிடிச்சிருந்தா மற்ற விஷயங்களெல்லாம் பேச ஆரம்பிச்சிடலாம். எதுவாக இருந்தாலும் பளிச்சுன்னு சொல்லிடுங்க. எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. பிடிச்சிருக்கா? என்னம்மா துளசி, மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிச்சிருக்கான், உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? சொல்லுமா துளசி, சொல்லு. ஏங்க, அவ சந்தோஷமா இருக்கும்போதே பார்த்தா தெரியல, மாப்பிள்ளை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பிடிச்சிருக்குப்பா, எனக்கு சம்மதம் தான். மற்ற விஷயத்தெல்லாம் பேசிடலாமா? பேசிடலாம். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கிறத வெளிப்படையா சொல்லிருங்க. நாங்க பெருசா எதுவும் எதிர்பார்க்கல. நல்ல மனசக்கெல்லாம் இருக்காங்களே. சொக்கலிங்க சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, பொண்ணு அம்சமா இருக்குது. அப்புறம் என்னத்த பேச போறோம்? மனசு ஒத்து போயிடுச்சுன்னா அப்புறம் என்னங்க நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம்? நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பொண்ணுக்கு நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன பொருளோ அதை போடுங்க. எங்களுக்கு தேவை பொண்ணு படிச்சிருக்கணும், என் பையனுக்கு பிடிச்சிருக்கணும், எங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும், அப்புறம் எங்க தொழில பாத்துக்கிற மாதிரி இருக்கணும், பிசினஸ். அப்படித்தான் நான் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பெதுக்குங்கிற கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு அகைன்ஸ்டா இருக்க குடும்பம் தான் எங்க குடும்பம். என் புருஷர் அப்படித்தான், என் மகன் அப்படித்தான். நான் அந்த காலத்திலே +2 தான் முடிச்சிருந்தேன். ஆனா இவன் பிறந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளை என் புருஷன் சேர்ந்து என்னைய கரஸ்ல காலேஜ் டிகிரியே படிக்க வச்சிருக்காங்க. பாத்துக்கிறேங்க, படிக்க வச்சு சூப்பர் மார்க்கெட் பொறுப்பே என் கையில கொடுத்துட்டாங்க. எனக்கும் கொஞ்சம் என் மருமக படிச்சு கிடிச்சு இருந்தா ஒத்தாசையா இருக்கும்ல, 2 பேரும் சேர்ந்து டாமு சூப்பரா நடத்தி போடுவோம்ல. அதுக்கு தான் படிச்ச பிள்ளையா பாக்குறோம். மத்தபடி இந்த வசதி வாய்ப்பு அதெல்லாம்
நீங்க எதை எதிர்பார்க்குறீங்க? உங்க சம்சாரம் அளவுக்கே என் பிள்ளையும் படிச்சிருக்கு. என் சம்சாரமா கரஸ்லே பிக்கா முடிச்சு எக்கா முடிக்க வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தா போதுமே, எங்களுக்கு அது போதுமே. அதானே, அதை ஏங்க நீங்க இவ்வளவு தயங்கி சொல்லணும்? அதெல்லாம் எங்களுக்கு போதுங்க. வேற உங்கள்கிட்ட நகையோ நட்டோ பணமோ எதுவுமே நாங்க எதிர்பார்க்கல. எங்களுக்கு அளவோட பொண்ணை மட்டும் தூக்கி எங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுங்க போதும். என்ன சொல்றீங்க? மாஸ்டர் டிகிரியா? என்னம்மா இப்படி கேட்குறீங்க? உங்க பொண்ணு தான். இல்லைங்க, மாஸ்டர் டிகிரிலாம் என் பொண்ணு படிக்கலைங்க. நாங்கள் சொல்ல வந்தது உங்கள் சம்சாரம் +2 முடிச்சோம்னு சொன்னாங்களா, அந்த அளவுக்கு தான் எங்கள் பிள்ளையும். என்ன சொல்றீங்க? ஏங்க என்னோட வயசு என்ன தெரியுமா? நானே டிகிரி முடிச்சு மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கேன். இந்த காலத்துல பொண்ணு +2 12வது படிச்சிருக்கா? ஆமாங்க, என் பொண்ணு 12வது வரைக்கும் தான் படிச்சிருக்கு. அப்படி வீட்டை பார்த்துக்கிட்டு தையல் கிளாஸ், டைப்ரைட்டிங் கிளாஸ்னா அப்படி இப்படின்னு சின்னதாக போச்சு. என்னங்க என்னங்க அவங்க இப்படி பேசுறாங்க? என்னப்பா இதெல்லாம்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்பா, ஏம்மா வீட்டோட இருக்க பொண்ணைய பார்க்க வந்தோம்? ஏப்பா தம்பி, ஏன் அப்படி இழுத்து பேசுறீங்க? சொப்பாடா, நினைச்சது நடந்துருச்சு. தேங்க் காட். இங்கே பாருங்கப்பா மாப்பிள்ள தம்பி, எம்மா உங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன். என் பொண்ணு வரும்போது மகாலட்சுமி கணக்கா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அவ மகாலட்சுமி தான், மகாலட்சுமி தான். நீங்க சொன்னீங்களே சூப்பர் மார்க்கெட், அதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அனுபவத்துல அளவோட எல்லா கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து போடுவா. படிக்கிறதுன்னு ஒரு குறையா? அதுதான் அறிவுக்கு ஏற்ற மாதிரி 12வது படிச்சிருக்காளே. அவ 12வது படிச்சுமே பேரு. அவ IAS IPS அளவுக்கு அவளுக்கு வந்து அறிவு எல்லாம் இருக்குது. ஒரு ஒரு மாவட்டத்தையே நிர்வகிக்கிற அளவுக்கு என் குடும்பத்தை நிர்வகிப்பாப்பா என் புள்ள. அண்ணன் ஆபீஸ்க்கு அனுப்பி, மருமகளை சூலுக்கு அனுப்பி, நாத்திராவை அனுப்பி, தங்கச்சியெல்லாம் அனுப்பி, அப்படி அளவான குடும்பத்தை நடத்துற மாதிரி உங்களையும் பாத்துக்கிறவா, உங்க குடும்பத்தையும் பாத்துக்கிறவா, உங்க பிசினஸையும் பாத்துக்கிறவா, உங்க கடைகளையும் பாத்துக்கிறவா. அவ பேருக்கு தான் பள்ளிக்கூடம் படிச்சிருக்கா, காலேஜ் எல்லாம் போகாம. ஆனா பேங்குக்கு போறதுல இருந்து EP ஆபீஸ்க்கு போறதுல இருந்து போறவளுக்கு உங்க சூப்பர் மார்க்கெட்டை நிர்வகிக்க தெரியாதா? அதெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் அளவால பார்த்து கொண்டுட்டு போயிருவா. அத ஒரு குறைன்னு நினைக்க வேணாம் யாரும். பெற்ற தாய் படும் பாடு பிள்ளை தானறிய. பொறுப்பான பொண்ணுதான், அழகான பொண்ணுதான். நாங்க எதிர்பார்த்தபடி என்னம்மா, நாங்க பொண்ணு பார்க்க வந்தோமா இல்ல உங்க பொண்ணோட புகழையும் பெருமையும் கேட்க வந்தோமா? ஐயா ஐயா, என் பொண்ணோட பெருமையை சொல்லணும்னு சொல்லல. உண்மையிலேயே என் பொண்ணு பொறுப்பான பொண்ணுதான். ஒரு குடும்பத்து பொம்பளை வீட்டுல ஒழுங்கா பொறுப்பா பொறுமையா இருந்தாதான் வெளியில போற ஆம்பளையும் சரி புருஷனும் சரி எல்லாரும் நல்லபடியா உழைச்சி வீட்டுக்கு வந்து சேர முடியும். அப்படி பார்க்கையில என் பொண்ணு உங்களுக்கு நிரந்தரமா நிம்மதியான ஒரு குடும்ப பொண்ணா இருப்பா. உங்க குடும்பத்துக்கு ஒருபோதும் ஒரு குறையும் வராம தாங்கன்னு பாத்துக்கிறவா. பொறுப்பான மருமகளாவும் பொறுப்பான பொண்டாட்டியாவும் என் பிள்ளை நடந்துக்கிறோங்க. அததான் சொல்ல வரேன். அம்மா இருமா தலசி இரு, அம்மா பேசிக்கிட்டு இருக்கல, பொறுமையா இரு. நீங்க பார்த்தவனே எல்லாருக்கும் சம்மதம் தானே சொன்னீங்க. குறையா இருந்துகிட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். அத ஒரு குறையா எடுத்துக்கிறாதீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போனா மட்டும்தான் பிறக்க போற குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் நல்ல லைஃபையும் கொடுக்க முடியும். அது படிப்புலையும் சரி, நல்ல வசதியான வாழ்க்கையும் சரி. நாங்க உங்க பொண்ணு ஏதோ மாஸ்டர் டிகிரிலாம் படிச்சிருக்கோன்னு சொல்லவும் தான் பார்க்க வந்தோம். நான் மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி படிச்சு நல்ல வேலையில இருக்க ஒவ்வொரு பசங்களும் எதிர்பார்க்கறது தானே, தான் கட்டிக்கிற போற பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு. அப்ப நீங்க பார்க்க வந்த பொண்ணு என் பக்கத்து வீடு என் தம்பி மக ரோசா தான் MBA படிச்சு முடிக்க போகுது. ஏன் 2வது பொண்ணு டிகிரி தான் படிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ நீங்க எதுவும் மாத்தி எதுவும் பார்க்க வந்துட்டீங்களா? ஐயோ கடவுளே, மாட்டிக்கிடுவோமோ? ஏங்க என்னங்க கொஞ்சம் இங்க வாங்கலே, அப்படி ஒன்று சொல்லணும். என்னடா உனக்கு இதுல சம்மதம் தானே? கேட்டு பாருங்கம்மா. சொக்கலிங்க சார், நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். உங்கள் தம்பிக்கு இதில் சம்மதமானு கேளுங்க, இல்லை இன்னொரு முடிவும் இருக்குது உங்களுக்கு சம்மதமானு சொல்லுங்க, இல்லை உங்கள் தம்பிக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேளுங்க. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க சார். உங்கள் தம்பி பொண்ணு படிச்சிருக்குங்கிறிய, உங்கள் கூட பிறந்த தம்பி பொண்ணோ இல்லை ஒன்று விட்டு பங்காளியோ, அது பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு சம்மதமா என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. 2 பேருக்கும் மாப்பிளைக்கும் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா முடிச்சிருவான். அப்படி இல்லையா, உங்கள் 2வது பொண்ணு கூட படிச்சிருக்குன்னு சொல்றீங்க, எங்களுக்கு பொண்ணை வர சொல்லுங்க, பார்த்து அதுவும் சம்மதமாக இருந்தாலும் முடிச்சுக்கிறோம். என இருந்த போதும் அவன் எனது இல்லை. இங்கே பாருங்க மாப்பிள்ள தம்பி, இங்கே பாருங்க சார்,
நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு மரியாதை கொடுத்தா ரொம்ப ஓவராக பேசுறது இது நல்லா இல்லை. பொண்ணு பார்க்க வந்த ஒரு பொண்ணை முன்னாடி வச்சுக்கிட்டு உங்கள் தம்பி மகளை தாங்கன்னு கேட்குறதும் கூட பிறந்த இன்னொரு தங்கச்சியவே தாங்கன்னு கேட்குறதும் இதெல்லாம் வந்து நாகரிகமாவா இருக்குது, நல்லாவா இருக்குது? படித்த குடும்பம் படிப்பை பற்றி பேசுறீங்களே, இதெல்லாம் படித்தது மாதிரியே நடந்துக்கிறீங்க. இரு இரு இரு, இது படிப்பு வேலையை பத்தி பேசுறாங்க. இதைத்தான் எதிர்பார்த்தேன். இந்த வந்துட்டாங்கல்ல, மேட்ருக்கு வந்துட்டாங்கல்ல, வேலை படிப்பு அது இதுன்னு வீணா போனவங்க எதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பத்தியா? ஒன்றுமே கேட்க மாட்டேங்குதே. நான் தான் என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? அக்காவுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதுங்கிற பிரச்சனையா உனக்கு, இல்லை ஓ ரூட்டு கிளியர் ஆகுமா ஆகாதுங்கிற பிரச்சனையா உனக்கு? இவங்க மற்ற டீட்டி எல்லாம் என்ன பேசுறான்னு கேட்போம். ஏய், ரூட்டு உன் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குடியோ. இந்த தோப்பமண்ட மாப்பிள்ளைக்கு என்ன கொழுப்பு விட்டுனா சாத்துன்னு சாத்தி போடுவேன். எங்க துளசிக்கு என்ன குறைச்சலாம்? இப்போ நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், ஒன்று பண்ணுங்க. உங்க மூத்த பொண்ணுக்கு ஒரு சிம்பிளா ஒரு மாப்பிளைய பாருங்க. 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில் ஒரே நாள்ல ஜாம் சூப்பரா நடத்திடுவான். போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல யாராவது என் மகளுக்கு அந்த மாப்பிளைய பாரு இந்த மாப்பிளைய பாரு ஏன் பொண்ணுக்கு சிம்பிளா மாப்பிளை பார்க்க சொல்ல நீங்க யாரு? நீங்க யாரு? இதோட நிறுத்திக்குங்க. எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். என்ன விதிடா என் விதியே. பாருங்கம்மா, உங்க பொண்ணு படிச்சதுக்கு ஏத்த மாதிரி உங்க பொண்ணு தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிளை பாருங்க தானே சொன்னாரு. அதுக்கே இவ்வளவு கோவமா பேசுறீங்க? உங்க எல்லாருக்கும் அவ்வளவுதான் மரியாதை சொல்லிவிட்டேன். என் பொண்ணை பத்தி என் வீட்டு நடுமலையில உட்காந்து பேசுறதுக்கு நீங்க எல்லாம் யாரு? சிவகாமி, கொஞ்சம் பொறுமையா இரு சிவகாமி. அவங்க சொல்ல வரதை பார்த்தா ஏதோ நல்ல விஷயம் சொல்ல வர மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு. எதுவுமே எடுத்த கௌதம் பேசாம இரு. என்னதான்னு கேப்பமே, கொஞ்சம் பொறுமையா இரு. என்னது இதுக்கு மேல பொறுமையா இருக்கணும்? ஏய் லோதா, உன்னைக்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் அந்த துளசிக்கு இப்படி இவ்வளவு அன்னைக்கியா இருக்கலே? இவனால ஏன் வாழ்க்கையும் ஸ்பாயில் ஆகுது? நீ சொல்ற மாதிரி இந்த மாப்பிளைக்கெல்லாம் முடியாதுடி. எப்படி அதெல்லாம் அம்மா விடுவாங்களா? அவளை பார்க்க வந்துட்டு என்ன அதெல்லாம் அந்த மேட்டரே கிடையாது. இந்த கல்யாணமும் நடக்காது போலயே. முடிஞ்சு போச்சு எல்லாம். இந்த கல்யாணமும் நடக்காத போலையோ இல்லை, நடக்கவில்லை. அம்மா அடின்னு அடிச்சு வரட்டிக்கிட்டு இருக்குதாங்க. என்ன சொல்ல வரான்னு உங்களுக்கு புரியலையா? அக்காவை பொண்ணு பார்க்க வந்தது தங்கச்சியை பொண்ணு கொடுங்கன்னு கேக்குறாங்களே, மனசாட்சியே இல்லாம இதுக்கு பொறுமையா இருந்து கேட்க சொல்றீங்களா? இப்படி மனசாட்சி இல்லாதவங்களை வீட்டுக்குள்ள விட்ட பாருங்க. என்னைய சொல்லணும். ஏமா நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? நாங்க என்ன அப்படி தப்பா பேசிட்டோம்? என்ன தப்பா பேசிட்டமா? யோ, என் பொண்ணுக்கு சிம்பிளா மாப்பிளை பார்க்க சொல்றதுக்கு நீ யாரியா? என் பொண்ணு தகுதிக்கு ஏத்த மாதிரி மாப்பிளை பார்க்க சொல்ல நீ யாரு? என் பொண்ணோட தகுதியை பத்தி தெரியுமா? லட்சமா மய சம்பாதிச்சாலும் என் பொண்ணோட கால் தூசிக்கு சமமியா? என்ன சொக்கலிங்க சார், என்ன பொம்பளை பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன் சார், உங்க பொண்ணு எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பக்கத்துல விட்டு போனா கூட நாங்க கட்டக்கூடாதா, கேட்கக்கூடாதா? அதுக்கே உங்க வீட்டமா இப்படி மூடிக்கிட்டு வராங்க? இங்க நான் பேசினா எனக்கு பதில் சொல்லணும். யோ, என்னைய பொம்பளை பேசக்கூடாது ஆம்பளை பேசக்கூடாதுன்னு என் புள்ளைய பத்தி அசிங்கமா தரக்குறவ தப்பா பேசினா பெத்த தாய்க்கு தான் துடிக்கேன். பெத்த தாய்க்கு தான் துடிக்கேன். என் பொண்ணுக்கு சப்பட்டுவா நான் பேசாம யார் ஏன் பேச வருவா? மரியாதையா சொல்றேன், ஒழுங்க வாங்கிட்டு வந்தெல்லாம் எடுத்துட்டு மரியாதையா வெளியே போங்க, வீட்டை விட்டு வெளியே. ஏன் அப்படி நடந்துக்கிற? பைத்திய மாதிரி கொஞ்சம் பொறுமையா இரு சிவகாமி. இப்படிலாம் அநாகரிகமா நடந்துக்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. பெத்த மகளுக்கு ஒண்ணுனா துடிக்கிறது எனக்கு. அப்ப அப்படி கல்லு மாதிரி நிக்கிறீரே, உங்களுக்கு என்ன சொல்றது? என்ன நீங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்களா வெளிய போறீங்களா? உங்க கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளட்டுமா? போங்க வெளிய. நிப்பாட்டுமா, இதுக்கு மேல உன் வீட்டுல நிக்கிறது எங்களுக்கு மான ரோசனா இல்லையா? வெளியில தள்ளுறாங்க வெளியில. பொம்பளையா இவ? இதுக்கு மேல இவ வீட்டுல நிக்கிறதுக்கு நம்ம மானம் கட்டவளாங்க. போங்க முதல்ல வெளியில. நான் அதான் சொல்றேன், வெளியில போங்க போங்க. அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு தங்கச்சியை பொண்ணு கேட்கறாங்க. இப்படித்தான் அவன் மயனுக்கு அவனை பார்க்க வந்துட்டு தம்பிக்காரனை கொடுன்னு கேட்டா சும்மா இருப்பாளா? ஆத்தாக்காரி சும்மா இருப்பாளா? அப்பேக்காரன் சும்மா இருப்பானா? பக்கத்து வீட்டு பொண்ணு படிச்சிருக்கு, ஏத்த வீட்டு பொண்ணு படிச்சிருக்குன்னா அங்க தூக்கிட்டு போக முடியாதானே? என் வீட்டுக்கு ஏன் வரணும்? நான் அப்படி போனா அவன் வீட்டுக்கு போய் உள்ள நுழைஞ்சு போட்டு அடுத்த வீட்டுக்கு போனா எப்படி இருக்கும்? ஹே சிவகாமி, ஏன் அப்படி புத்து கட்டி போய் புத்தி இல்லாம நடந்துக்கிற? என்னங்க பண்ணிவிட்டேன்? என்ன பண்ணிவிட்டேன்? உங்களுக்கு தான் கோபம் வராம சிலையாட்ட நிக்கிறீன்னா என் மகளுக்கு ஒரு அவமான அசிங்கம்னா எனக்கு எப்படி கோபம் வராம இருக்கும்? நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கேன். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. உறவுகள் எனக்கு அது புரியல, சில உணர்வுகள் எனக்கு அது வேணுங்க. என் நெஞ்சில் உண்மை உண்டு வேற சொன்னல
இதெல்லாம் செட் ஆகாது. சொல்லுவாங்களே பழமொழி, மொசை பிடிக்கிற நான் மூஞ்சியை பார்த்தா தெரியாத மாதிரி அந்த மாப்பிள்ளை பேரை பார்த்தவே நம்ம துளசிக்கு செட் ஆகிற மாதிரி இல்லைன்னு அப்பவே சொன்னல. ஆமா, நம்ம துளசியோட அழகுக்கு அவளும் செட் ஆக மாட்டேன். பாவம் இந்த துளசி எத்தனை தடவை தான் அவளுக்கு பொம்பளை வேஷம் போடுவா. இப்படி நகையை போட்டு நட்டை போட்டு பூவை வச்சு பொட்டை வச்சு தலையை சீவி சேலையை கட்டி பொம்பளை வேஷம் போடுறதுக்கே அவளுக்கு ஆயுசு முடிஞ்சு போயிரும் போலையே. என்ன கொடுமை சார் இது. உனக்கு என்ன ஃபீலிங்கு? ஏய், கல்யாணம் நடக்கும். பொண்ணா பிறந்தா துளசிக்குன்னு ஒரு மாப்பிள்ளை பிறந்திருக்காமலா இருக்க போற? இன்னமே இல்லை பிறக்க போறானா? அதெல்லாம் பிறந்திருப்பேன். நீ ஃபீலிங் பண்ணாத, ஃபீலிங் எல்லாம் சரியா போயிடும். எப்ப சரியா போகுது? போடி நெட்டலகி சூக்கோடவே. அக்காவுக்கு கல்யாணம் நடக்குதுலேன்னு பயப்பில் ஃபீல் பண்ணுதா? அது எப்படா அதுக்கிட்ட எஸ்கேப் ஆகி ஓடுவோம்னு வெயிட் பண்ணுது. இதெல்லாம் சோறு போடாமல் வீட்டில் இருந்து நாடு கடத்தி விடணும், நாடு கடத்தி.